இன்று எடுக்கப்பட்டு வருகின்ற இந்த அரசியலமைப்பு சீர்திருத்தம் சார்பாக மக்கள் கருத்து கணிப்பிலே சில விடயங்களை உள்ளடக்க வேண்டும் என்பது பற்றி நாங்கள் இங்கே கூறியிருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவதாக இந்த இலங்கை நாடு பன்மொழி பன்மத கலாச்சாரம் கொண்ட நாடாக காணப்படுகின்ற காரணத்தினால் இதை அங்கீகரித்தல், அதாவது எல்லா மதங்களையும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அரசியலை இங்கே கொண்டு வர வேண்டும். அத்தோடு மாகாணங்களுக்கான அதிகாரங்கள் முற்றாக வழங்கப்பட வேண்டும். மத்திய அரசாங்கத்திலிருந்து மாகாணங்களுக்கான அரசு அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும். அத்தோடு மாகாணங்களிலே இருக்கின்ற ஆளுநர்கள் முதலமைச்சரை விட அதிகாரம் கொண்டவர்களாக காணப்படுகின்ற காரணத்தினால் இந்த ஆளுநர்களுடைய அதிகாரங்கள் குறைக்கப்பட்டு கூடுதலான அதிகாரங்கள் மாகாண முதலமைச்சர்களுக்கும் மாகாண அமைச்சர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அத்தோடு இங்கே ஒரு மாகாணங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த அமைச்சர்கள் அந்தந்த துறைக்கு குறிப்பிட்ட அளவு, அதாவது ஆக குறைந்தது 10 அமைச்சரவையாவது உருவாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய ஆலோசனையாக கூறியிருக்கின்றோம். மற்றது நீதிமன்றம் நீதி சேவை பொறுத்தமட்டில் நீதிமன்றங்கள் ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் ஒவ்வொரு மேல் நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு மாவட்ட வழக்கு தொடுக்கின்றவர்கள் அந்தந்த மாகாணங்களிலே மேல் நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டால் அங்கே அவர்கள் அதை செய்யக்கூடிய வாய்ப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இதனைத் தொடர்ந்து சுகாதாரம் சம்பந்தமாக, தொழில் வாய்ப்பு சம்பந்தமாக, விவசாயம் சம்பந்தமாக அந்தந்த பிராந்தியங்களுக்கு அந்தந்த மாகாணங்களுக்கு அந்தந்த அதிகாரங்களை வழங்க வேண்டும் என்று நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய ஆலோசனையாக நாங்கள் கூறியிருக்கின்றோம். அத்தோடு ஒவ்வொரு மாகாணங்களிலும் அல்லது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த உயர்கல்விக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களை அமைக்க வேண்டும் என்றும் நாங்கள் இன்றைய சந்தர்ப்பத்திலே ஆலோசனை செய்து அதை கொடுத்திருக்கின்றோம். மற்றும் பல உதாரணமாக இன்றைய விசேடமாக நாங்கள் குறிப்பிட்டிருப்பது வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணமாக பிரகடனப்படுத்தல் என்பனவற்றை நாங்கள் இன்று குறிப்பிட்டிருக்கின்றோம். இது சர்வசன வாக்கெடுப்பு முறையின்மையில் இல்லாது இது ஒரு அரசியல் சாசனத்தின் ஒரு முறையாக உருவாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் இன்றைய சந்தர்ப்பத்திலே அலசி ஆராய்ந்திருக்கின்றோம். இதனோடு பல்வேறு விடயங்களை இந்த சந்தர்ப்பத்திலே இந்த அரசியல் சாசனத்தின் கூடாக எங்களுடைய கருத்தாக நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். எனது பெயர் ஜீவரூபன். நாங்கள் திருவண்ணாமலை மாவட்ட தமிழர் அபிவிருத்தி ஒன்றியத்தின் சார்பாக இன்று கருத்து நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். இன்று இலங்கை நல்லாட்சியை கொண்டு நடாத்தும் இந்த அரசு எதிர்வரும் புதிய அரசியல் சீர்திருத்தத்துக்காக வேண்டி பொதுமக்களாகி எங்களிடம் கருத்துக்களை கேட்பதையிட்டு நாங்கள் இந்த அரசுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம். அதேவேளை இனிவரும் காலங்களில் இந்த அரசியல் சீர்திருத்தத்தில் இவ்வாறு எங்களை போன்ற பொதுமக்கள் முன்வைக்கும் கருத்துக்கள் பெரும்பாலும் உள்வாங்கப்படுமாயிருந்தால் நாங்களும் இந்த நாட்டு மக்களும் மிகவும் நன்மை அடைவோம் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அதேவேளை இலங்கை நாட்டை பொறுத்தளவில் இலங்கையில் தற்போது ஒரே ஒரு ஜனாதிபதி முறை இருப்பதை போன்று அதற்கு ஈடாக ஏனைய மதங்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மாதிரியான 2 துணை ஜனாதிபதிகள் முறையை செயல்படுத்தும் போது மிக சிறப்பாக அமையும் என எதிர்பார்க்கின்றேன். அவ்வாறு அதேபோன்று மாகாணங்கள் ரீதியாக மாகாணங்கள் வாழுகின்ற பெரும்பான்மை இன மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மாதிரியான அந்த பெரும்பான்மையாக வாழும் மக்களின் ஆட்சி மொழியாக அந்த மக்கள் மொழியை பிரதான மொழியாகவும் ஏனைய மொழியை, அதாவது சிங்கள மொழியை 2ஆம் மொழியாகவும் ஆங்கிலத்தை இணைப்பு மொழியாகவும் செயல்படுத்துவோமாயிருந்தால் இந்த நாடு மிகவும் சிறப்பாக அமையும் என எதிர்பார்க்கின்றேன்.